வணக்கம். உங்ககிட்ட நிறைய டேட்டா இருக்கு. அதுல இருந்து சில பதில்கள் வேணும். ஆனா கோடிங் தெரியாதேன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேண்டாம். கோடிங் ஸ்கில்ஸ் இல்லாமலே ஏஐ வச்சு எப்படி டேட்டா அனாலிசிஸ் பண்றதுன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது நம்மள நிறைய பேரு, குறிப்பா ரிசர்ச்சர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? கையில அவ்வளோ முக்கியமான டேட்டா இருக்கும். ஆனா அதுல இருந்து இன்சைட்ஸ் எடுக்கணும்னா கோடிங் ஒரு பெரிய தடையா வந்து நிக்கும். ஆமா, உங்ககிட்ட ஒரு புதையலையே இருக்கு. ஆனா அத திறக்கறதுக்கான சாவி தான் இந்த பைத்தான் மாதிரி கோடிங் லாங்குவேஜஸ். அது தெரியாததால அந்த புதையல முழுசா யூஸ் பண்ண முடியலனா எவ்ளோ கடுப்பா இருக்கும். கண்டிப்பா இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இப்போ பைத்தான ஒரு பவர்ஃபுல் மெஷின்னு நினைச்சுக்கோங்க. டேட்டா அனாலிசிஸ்க்கான மெஷின். இவ்ளோ நாளா இந்த மெஷினை ஓட்டணும்னா உங்களுக்கு கோடிங்கிற சாவி தேவைப்பட்டுச்சு. ஆனா இப்போ அப்படி இல்ல. சரி, அப்போ அந்த சாவிக்கு பதிலா இப்போ என்ன இருக்கு? அங்கதான் உங்க புது அசிஸ்டன்ட் வராரு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. உங்களுக்கும் அந்த பவர்ஃபுல் பைத்தான் மெஷினுக்கும் நடுவுல இருந்த கேப்பை ஃபில் பண்ற ஒரு சூப்பரான சொல்யூஷன் இதுதான். ஏஐனா இங்க என்ன பண்ணுதுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். அது ஒரு கோடிங் அசிஸ்டன்ட் மாதிரி. நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சாதாரணமா நம்ம பேசுற மாதிரி சொன்னா போதும். அத உடனே அதுக்கு தேவையான பைத்தான் கோடா மாத்தி உங்களுக்கு கொடுத்துரும். சூப்பர்ல? ஓகே, இதுக்கு என்னெல்லாம் வேணும்? ரொம்ப சிம்பிளான டூல்ஸ் தான். முதல்ல பைத்தான். அதுதான் நம்மளோட மெயின் என்ஜின். ரெண்டாவது பைண்டர்ஸ். இது டேட்டாவை படிக்க, க்ளீன் பண்ண, மேனேஜ் பண்ண உதவுற ஒரு லைப்ரரி. கடைசியா ரொம்ப முக்கியமா கூகுள் கோலாப். இது ஒரு ஃப்ரீ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதனால நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல எதையுமே இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் பிரவுசர் இருந்தா போதும். சரி, டூல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? மொத்தமே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, உங்க டேட்டாவை புரிஞ்சுக்கோங்க. உங்க ஃபைல்ல என்னென்ன காலம்ஸ் இருக்கு, அதுல என்ன மாதிரி டேட்டா இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸ்டெப் 2, ஏஐ கிட்ட தெளிவா கேளுங்க. உங்க ஃபைல் இதுதான், அதுல இந்தந்த காலம்ஸ் இருக்கு, எனக்கு இதுதான் வேணும்னு சிம்பிளா சொல்லுங்க. ஃபைனல் ஸ்டெப், ஏஐ கொடுக்கற கோட அப்படியே காப்பி பண்ணி கூகுள் கோலாப்ல பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க கேக்குற கேள்வி, அதாவது ப்ராம்ப்ட், எவ்ளோ தெளிவா இருக்குங்கிறது தான். உங்க ஃபைல பத்தி சொல்லுங்க, அதுல இருக்கிற காலம்ஸை லிஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் உங்க நோக்கம் என்னன்னு சிம்பிளா சொல்லுங்க. இது கரெக்டா இருந்தா வேலையே முடிஞ்ச மாதிரி தான். சரி, பேசிட்டே இருந்தா போதுமா? இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு சில பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் பாப்போமா? அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஓகே, ஒரு சிம்பிள் சினாரியோ எடுத்துக்கலாம். இப்போ நீங்க ஏஐ கிட்ட இப்படி கேக்குறீங்க, என்கிட்ட employees.csvன்னு ஒரு ஃபைல் இருக்கு. அதுல டிபார்ட்மெண்ட், நேம், சேலரின்னு 3 காலம்ஸ் இருக்கு. எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்களோட லிஸ்ட்டை மட்டும் காட்டு அப்படின்னு. இப்ப பாருங்க, மேஜிக் மாதிரி நம்மளோட இந்த சிம்பிளான கேள்விக்கு ஏஐ உடனே கரெக்டான பைத்தான் கோட ஜெனரேட் பண்ணிடுச்சு. நாம கேட்ட அந்த ஃபில்டரிங் வேலைய பக்காவா செய்யறதுக்கு தேவையான கோடு இதுதான். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது டேட்டா கிளீனிங் பத்தி. உங்ககிட்ட sales.data.csvன்னு ஒரு ஃபைல் இருக்கு. அதுல சேல்ஸ் காலத்துல சில இடங்கள்ல டேட்டா இல்லாம காலியா இருக்கு. அப்போ நீங்க ஏஐ கிட்ட இந்த காலியான ரோஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு டெலீட் பண்றதுக்கு கோட் எழுது அப்படின்னு கேக்குறீங்க. பாத்தீங்களா, இது எவ்ளோ பிரில்லியண்டா இருக்குன்னு? டேட்டா கிளீனிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாஸ்க். ஆனா சரியான ப்ராம்ப்ட் கொடுத்தா அது எவ்ளோ ஈஸியாகுது பாருங்க. அந்த காலியான வரிசைகளை நீக்கிறதுக்கான கோட ஏஐ உடனே நமக்கு கொடுத்துருச்சு. ஓகே, கடைசி எக்ஸாம்பிள். இதுவும் ஒரு முக்கியமான அனாலிசிஸ் டெக்னிக் தான். survey_data.csvன்னு ஒரு ஃபைல் இருக்கு. அதுல ஃபீட்பேக் காலத்துல குட், ஆவரேஜ், புவர்னு நிறைய பதில்கள் இருக்கு. இதுல ஒவ்வொரு பதிலும் எத்தனை தடவை வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணு அப்படின்னு கேக்குறோம். சோ இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க எந்த ஃபார்முலாவையும் கையால எழுத தேவையில்லை. ரொம்ப வேகமா உங்களுக்கு தேவையான சம்மரி, கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்க, இந்த சிங்கிள் லைன் கோட் அந்த வேலைய கச்சிதமா செஞ்சிடுது. சரி, நான் செஞ்சு காட்டிட்டேன். இப்போ நீங்க ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய நேரம். உங்க சொந்த டேட்டாவை வச்சு இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் இதோ உங்களுக்கான சிம்பிள் கைடு. முதல்ல உங்க டேட்டாவை ஒரு CSV ஃபைலா ரெடி பண்ணுங்க. அப்புறம் கூகுள் கோலாப்ல ஒரு புது நோட்புக் ஓபன் பண்ணுங்க. உங்க CSV ஃபைலை அதுல அப்லோட் பண்ணுங்க. இப்போ ஏஐ கிட்ட ஏதாவது ஒரு நம்பர் காலமோட ஆவரேஜ், அதாவது மீன் கண்டுபிடிச்சு சொல்லி கேளுங்க. அது குடுக்கிற கோட காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுங்க. உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் பாருங்க. சரி, கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். உங்க டேட்டால ஒளிஞ்சிட்டு இருக்கிற அடுத்த பெரிய உண்மை என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த புது ஸ்கில் உங்க வேலையில எவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு. இனிமே டேட்டா உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும்.